ஷேர் பழகு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் 5th ஜனவரி திங்கட்கிழமை வந்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் வந்து ரெக்கார்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு 26,328. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 26,300 போச்சு, ஆனால் க்ளோசிங் இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நல்ல நியூஸ் வந்து இந்த இயர்ல ஸ்டார்ட் ஆனாலும் நமக்கு ஜியோ பாலிட்டிக்கல்ல ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ட்ரம்ப் திருப்பியும் வந்து வெனிசுலாவை வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்காரு. வெனிசுலான்ற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ரிசர்வ் இருக்கிற கண்ட்ரி. ஸோ இதனால வந்து பெரிய இம்பேக்ட் மார்க்கெட்ல நடக்குமா அப்படின்னா பெரிய லெவல்ல நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணாது. ஸ்டில் வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே ஓப்பன் ஆகும், ஆயில் ரிசர்வ் இருக்க கண்ட்ரியில் அட்டாக் பண்ணதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஓஎன்ஜிசி வந்து ஒரு நல்ல லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு 30% கிட்ட டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓஎன்ஜிசிக்கு இது பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட்டில் இப்போ ரெசிஸ்டன்ஸில், அதாவது ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிறதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வேணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு பேனிக் செல்லிங்லேயே தவிர பெரிய டவுன்ஃபால் வந்து நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வெனிசுலா வந்து எக்கனாமி லெவலில் பெரிய கண்ட்ரி கிடையாது, இதனால வந்து பெரிய லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் எஸ்கலேஷன் நடக்கும், பெரிய வாரா மாறும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு பேனிக் செல்லிங் ஒரு ஸ்லைட்டாக வந்து நடக்கிறதுக்கு வேணா நம்ம வந்து ஒரு சான்சஸாக பார்க்கலாம். எதனா ஒரு டவுன்ஃபால் வந்தது அப்படின்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டவுன்ஃபால் வரும்போது அக்குமுலேட் பண்ணுறது தான் வந்து எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன், இது தப்பாக கூட போகலாம். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்க்குற சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவர்ல மாற்றிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் டேல க்ளோஸ் ஆச்சு. இந்த 26,200 லெவலில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் இருக்கும். ஸோ 26,200 230. ஸோ இந்த ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ குளோபல் மார்க்கெட்லாம் வந்து இறங்குச்சு அப்படின்னா மண்டே நம்ம வந்து ஒரு 120 பாயிண்ட் வந்து டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்து நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சமான ஸ்டாக்ஸ் அக்முலேட் பண்ணுவேன். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26,100 இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2வது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்ஷியலாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த அட்டாக் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சப்போர்ட்டாக நான் பார்க்கறது வந்து 25,900. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நான் சொன்னது என்னன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே கன்சல்டேஷனும் கொடுத்துட்டு அழகாக மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை தொட்டிருக்கு. லாஸ்ட் வீக் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எப்படி நான் பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்றேன்னு. நெக்ஸ்ட் வீக் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 26,400 450 லெவல், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாளா வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த சேனல்ல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து 26,400 இருந்து 450 லெவல். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இப்படிதான் போகும். செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரின்றதுனால அதே மாதிரி இப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸும் வந்திருக்கிற போது மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன்லேயே கூட முடியலாம். ஸோ இதை தாண்டி போறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் நான் பார்க்குறேன் இந்த எக்ஸ்பைரியில. டியூஸ்டேக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட்ஜெட்டுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம 27,000 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்ஜெட் மாதிரி வந்து இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு ஒரு புல்மோ கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து 27,000 வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து டெக்னிக்கலி எவ்வளோ தூரம் பாசிபிள்ன்றது, ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சொன்ன கரன்சி டு ஐஎன்ஆர், இப்போ அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கரன்சி டு ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து ஸ்லைட்டாக டவுன் ஆயிருக்கு. ஐஎன்ஆருடைய வேல்யூ 22 பைசா வந்து கம்மியாயிருக்கு. 90.19 அந்த ருப்பியில தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. திருப்பியும் 90 வந்து தாண்டி இருக்கு டாலருக்கு அகெயின்ஸ்டா. குளோபல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு, 1% மேல. ஜப்பான் மார்க்கெட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல, ட்ரேட் ஆகல. கொரியா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2%க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா 0.2 to 0.5 மேல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 0.54 வந்து மேல இருக்கு.
ஸோ எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து திருப்பி ஒரு பாசிட்டிவான ஜோனுக்கு வந்திருக்காங்க. 289 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் ஒரு 34,000 கோடி செல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 2 நாள்ல 3000 கோடி தான் டோட்டலா நெட் செல்லிங்ல இருக்கு. இவங்களும் வந்து ஒரு நியூட்ரல் ரேஞ்சில் இருக்காங்க. இல்ல ஒரு 2000 கோடிக்குள்ள செல் பண்ணியிருந்தாங்கன்னா அகைன் நம்ம வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியிலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஐ வந்து பாத்தீங்கன்னா 1500 கோடி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் 1ஆம் தேதி பண்ணியிருந்தாங்க. 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 670 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா 2200 கோடி வந்து பையிங்ல இருக்கு. ஸோ இதுதான் எஃப்ஐ உடைய பொசிஷனா இருக்கு. இப்போ நம்ம அந்த யூஎஸ் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இம்பாக்ட் பண்றதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்ல நான் ஒரு பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். அடுத்த ஒரு 100 பாயிண்ட் 26,100ல இன்னொரு பார்ஷியலான ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதை என்னோட வியூ. உங்களோட வியூஸ் எதனா இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த ஓஎன்ஜிசி சார்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஓஎன்ஜிசி வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து, ஸோ இதை நான் இந்த டிராயிங்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ இப்போ ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோவில் இருக்குன்னா அவருடைய ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 30% லோவில் இருக்கு. நீங்கள் இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸும் பாருங்க. டெக்னிக்கலி வந்து இந்த லெவல் வந்து எனக்கு ஓகே தான் தோணுது. ஸோ நான் இந்த லெவலில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 230-35 லெவலில் இருக்கும், கரெக்டாக தெரியல. ஸோ ஓஎன்ஜிசி வந்து ஒரு வேல்யூ பையாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் நான் சொன்ன மாதிரி என்டிபிசியும் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. குறிப்பிட்ட நாளில் லாஸ்ட் ஒரு 1 மந்த் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சேனல் பேட்டர்லையும் பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்டிபிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க ஒரு கம்பெனி தான். இதுவும் நல்ல பாசிட்டிவான ஒரு மூவ் நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் எதனா கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா பாருங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு. அடுத்தது சைலண்டா ஏறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சிவியும் டிஎம்பிவி டாடா மோட்டார்ஸுடைய 2 கம்பெனியும் எந்த ஒரு ஐப்பும் இல்லாமல் அவங்க பாட்டு சைலண்டா ஏறிட்டே இருக்காங்க. லிஸ்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்சிவிலாம் 30% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 30% மேலே ரைஸ் ஆயிருக்கு, 40% மேலே. ஸோ 445 இருக்கு. எதனா ஒரு கரெக்ஷன்ஸ் வந்ததுன்னா இது அக்குமுலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. டிஎம்பிவி இதுவும் வந்து ஆல்ரெடி நான் சொல்லி இந்த ஜோன் வரும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய பழைய வீடியோஸ்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறேன்னு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பையாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வேல்யூவேஷன்ஸ் நான் எப்படி இருக்குன்னு ஃபண்டமெண்டலி. ஸோ இந்த 2 கம்பெனி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ஓஎன்ஜிசி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்டிபிசி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. ஏன்னா நம்ம மைனிங் செக்டரில் எல்லாமே வந்து ஏறும் போது அதுவும் ஏறிச்சு. இதை தவிர புதுசாக எதுவும் அப்டேட் இல்லை. கம்பெனிஸ் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.